இந்த மாமிச கடைகளை ஒழிக்கணும். அல்ல மாமிச உணவுகள் தமிழகத்தில் கூடாது என்கின்ற நிலையை கொண்டு வரணும். காரணம் என்னன்னா, தமிழ் சொல்லுது, இது தமிழ் சித்தர்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா, அறம்பாடி நமக்கு அகமும் புறமும் செம்மைப்படுத்திய திருக்குறள் நெறி சொல்லுது. அதாவது ஒரு தமிழன் என்பவன் அவன் சைவ சித்தாந்தியாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுது. அது மட்டும் இல்லை, தமிழன் வாழ்ந்து வந்த முறையே சைவ சித்தாந்த முறை தான். அதாவது தென்னாவுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி தான் நம்முடைய சொற்றொடர். அதே மாதிரி திருக்கோயில்கள்னு எடுத்துங்க, பழனி முருகன் கோயில்லையோ சிவபெருமான் கோயில்லையோ இல்லது கணபதி கணேசன் கோயில்லையோ பிள்ளையார் கோயில்னு வச்சுங்க, இங்கேயோ எங்கேயாவது நீங்கள் பறி கொடுக்குற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? அப்போ தமிழனுடைய தெய்வம்னு எதை சொல்கிறீங்க? முருகப்பெருமானை சொல்கிறீங்க. முருகப்பெருமான் ஆலயத்தில் இது வரைக்கும் 6 படை விட இருக்கு. எங்கேயாவது பறி கொடுக்கறது இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கா நடைமுறையில்? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? தமிழன் ஆதிகால தமிழன் சைவமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்பதுக்கு இதை விட சான்று ஒன்றும் இல்லை. இடைக்காலத்தில் மருவி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேற்றம் கொள்ள வேண்டும். நீங்கள் மது மாமிசத்தை விட்டு பாருங்கள், வாழ்க்கையில் மாற்றம் பிறக்கும், சித்தருடைய அருளாசி கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும். நண்பர்களே, சத்தியம் இது.